விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 15 பகுதிகளை மழைநீர் முழுமையாக சூழ்ந்திருப்பதால் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் உணவு குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, தற்போது பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அரசு நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ வேறு எந்த வகையில் உணவுப் பொருட்களை வழங்க மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறது? அவர்களின் குற்றச்சாட்டா இருக்கு. நேற்று மட்டும் 2 முறை உணவு வழங்கினாங்க. அதன் பின்பு தண்ணீரை வடிக்க எந்த நடவடிக்கை எடுக்கல. முதல்ல அத்தியாவசியம் தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்க அவங்க நடவடிக்கை எடுக்கல என்றுதான் வேதனையோட தெரிவிக்கிறாங்க. இப்போ அந்த வழுதரெட்டி நகராட்சிக்கு உட்பட்ட அருள்ஜோதி நகர், வள்ளலார் நகர், ES கார்டன் உள்ளிட்ட 15 நகர் பகுதிகள் இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 1000 குடும்ப மக்களுக்கு மேல வசித்து வர்றாங்க. முழுமையாக அந்த பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்க காட்சியை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுதான் பறந்து பார்வை காட்சியிலுமே காமிச்சிருக்கோம். முழுமையாக தண்ணீர் சூழ்ந்திருக்கு. ஒவ்வொரு மழை காலத்திலையும் இந்த பிரச்சனை இருப்பதாக சொல்றாங்க. இப்போ ஒரு 47 சென்டிமீட்டர் அளவுல மழை பெஞ்சதுனால தண்ணீரின் அளவு அதிகரிச்சிருக்கு. வெளியே கூட வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. அதே போல அந்த வீடுகள்ல இருந்து வெளில வர முடியாம எல்லாமே தவிக்கிறாங்க. மாடிகள்ல ஏறி நிக்கிறாங்க. தண்ணீரை வடிக்கிறதுக்கு முதல் நடவடிக்கை எடுக்கிறது கடந்து எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குங்க என்றவங்க வேதனையோட குரல் கொடுக்குறாங்க. இதே போலதான் அந்த எல்லி சத்திரம் ரோட்ல முழுவதுமே சாலையின் இருபுறமுமே மக்கள் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. இப்போ நகராட்சி நிர்வாகமும் சரி, மாவட்ட நிர்வாகம், அரசு அதிகாரிகள் உடனடியாக கவனத்தில் கொண்டு அந்த பகுதி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை முதல்ல வழங்கணும். அதுக்கு அடுத்தபடியா தண்ணீரை வடிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அப்பதான் நோய் தொற்றில் தான் உங்களை காக்க முடியும். பாலசுப்ரமணியன், விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.